அனைத்து உலகிலும் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கொள்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும், வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும், மற்றும் ஜாதகம் திருமண பொருத்தம் இதில் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள். அதில் மாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான சிறப்பான ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் 11வது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை எடுத்து வச்சுருக்காங்க. மாசி அப்படிங்கிற மாதம் 11வது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் ஒரு புனித நீராடுறதுக்கும், முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும், மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும், அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பூஜைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது. மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது. எல்லா 30 நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான். அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும், சிவராத்திரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். இதில் திருமால் மகாவிஷ்ணுவை அவதாரம் எடுத்த ஒரு மாதம் திருமால் மகாவிஷ்ணுவை அவதாரம் எடுத்த மாதம் மாசி மாதம்தான். இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம் தான் மகாமகம் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம் விசேஷமாக அந்த ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தை கொண்டு வராங்க. இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் அவதரித்த மாதம் இது. சிவனிடம் சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான். சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம். குறிப்பாக சொல்லணும்னா 12 மாதங்களுக்கும் 12 தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு. இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம். விசாக நட்சத்திரக்காரங்க, மாசி மாதம் பொதுவான ராசி பலன்கள். விசாகம் அப்படின்னாலே பழகுவதற்கு இனிமையான நட்சத்திரம்னு பேர். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் விலகும். இது நாள் வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உழைச்சி கொடுத்துட்டு ஓடா தேஞ்சு போயிருப்பீங்க. இப்போது இந்த மாசி மாதத்தில் அதுக்கான பலன்கள் பூரா, ஒரு மரம் வச்சு அந்த மரம் எப்படி காய்க்குதோ அது போல் அந்த கனியை பறித்து சாப்பிடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நோய் தீரக்கூடிய காலகட்டம், உடல் உபாதைகள் நீங்கும் காலகட்டம். இது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு முதுகு வலி இதெல்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டம். நீண்ட தூர பயணங்கள் செஞ்சுருப்பீங்க. அந்த நீண்ட தூர பயணத்தினால உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த நீண்ட தூர பயணங்களில் ஏற்பட்ட உடல் உபாதைகள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து சரி பண்ணக்கூடிய காலகட்டம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாசி மாதத்தில் தான். உடல் சம்மந்தப்பட்ட வகையில் எல்லா வகையிலையும் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். நினைத்த காரியங்கள், பாதியில் நின்ன காரியங்கள் விடாமுயற்சியால் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் செஞ்சு முடிப்பீங்க. திடீர் குழப்பங்களும் வரும். குழப்பத்துக்கு பின்னாடி அதில் உங்களுக்கு ஒரு வெற்றியும் கிடைக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயரு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் இந்த ஐட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும் வரணும். வாகனங்களை பழுது பார்த்துக்கணும். வாகனம் எங்கேயும் ஒரு பிரச்சனை ஆகிடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா வாகனங்களால் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. குடும்ப அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்குது. மனைவி கணவன் குடும்பம் அப்படிங்கிற அமைப்பை பொறுத்த வரைக்கும் தொந்தரவுகள் எதுவும் இல்லை. ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழல் உங்களுக்கு இருக்குது.
வெளியூர் வெளிநாடு பயணம் போகணும்னு நினைக்கக்கூடியவங்க விசாக நட்சத்திரக்காரங்க இந்த மாசி மாதத்தில் போகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு வீடு தேடி வரும்.